ஜோதிடம் என்னும் தெய்வக்கலை மூலமாக என்னை அங்கீகரித்து ஆதரிக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க. மிதுன ராசிக்கு இந்த பதிவு மூலம் அப்படி என்னதான் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி எம்பெருமான் முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க நான் சொல்லும் மந்திரத்தை நீங்களும் 3 முறை சொல்லிக்கிட்டு உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை படைத்து உன் மக்களுக்கு சேவை செய்ய அனுப்பிய கந்தா கடம்பா கதிர்வேலா என் ஜோதிடம் பழிக்க மனதார பாதம் தொட்டு வணங்குகிறேன். தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்னு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து வச்சிருங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களை வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் போடுறோம். ஜோதிட சாஸ்திரத்துல குரு பகவான் ஆண்டுக்கு ஒரு முறை பெயர்ச்சி ஆவாருங்க. ஆனா இந்த 2025 பார்த்தீங்கன்னா 3 முறை பெயர்ச்சி ஆகிறார். இதை நம்ம அதிசார பெயர்ச்சி அப்படின்னு சொல்லுவோங்க. அதாவது குரு பகவான் இயல்பை விட வேகமாக ராசிகளை கடந்து செல்வார். 2025 மே 14ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சியானார் இல்லைங்களா. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அக்டோபர் 18ஆம் தேதி முதல் டிசம்பர் 3ஆம் தேதி வரை மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு அதிசார பெயர்ச்சி ஆகிறாருங்க. பின்னர் மீண்டும் மிதுன ராசிக்கு திரும்புவார். ஜோதிடத்தில் நவ கிரகங்கள்ல மிகவும் மென்மையானவர் மற்றும் செல்வாக்கு மிக்க கிரகமாக குரு பார்க்கப்படுறார். இவர் ஒவ்வொருவருக்கும் ஞானத்தையும் நிதி நன்மை சந்தான யோகத்தையும் தரக்கூடியவர். மனித வாழ்விற்கு தேவையான அனைத்து விதமான செல்வங்களையும் தருபவர் என்பதால் எந்த கிரகத்திற்கும் இல்லாத தனிச்சிறப்பு குருவிற்கும் குருவின் பார்வைக்கும் உண்டுங்க. நவ கிரகங்களில் முழுமையான சுப கிரகமாக திகழ்பவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தாங்க. ஒரு ஜாதகத்துல எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் குரு பார்வை இருந்தால் கெடு பலன்கள் குறைந்து நட்பலன்கள் மிகும். எனவேதான் ஜோதிட சாஸ்திரத்துல குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. குரு இருக்கும் இடத்தை வைத்து ஒரு ஜாதகத்துல குழந்தைகளின் நிலையை அறிய முடியும். அதனால் இதை புத்திரகாரகன் அப்படின்னு குருவை சொல்லுவாங்க. மனிதனின் அனைத்து தேவைகளையும் நிறைவு செய்யும் பணத்திற்கு அதிபதி என்பதால் தனகாரகன் அப்படின்னு கூப்பிடுறாங்க குரு பகவான. நவ கிரகங்கள்ல ஒருவராக இருக்கும் குரு பகவான் அவரை பிரகஸ்பதினு சொல்றாங்க. இவர் 4 வேதங்கள் 64 கலைகள் ஆகியவற்றை அறிந்தவராகவும் தேவர்களின் குருவாகவும் போற்றப்படுறார். சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்து நவ கிரக அந்தஸ்து பெற்றதால் குரு பகவானை ராஜ கிரகம் என்றும் சொல்வதுண்டு. ஒருவரின் வாழ்வில் மங்கள காரியங்கள் நடைபெற வேண்டும், கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும், நல்ல வாழ்க்கை துணை அமைய வேண்டும் என்றால் ஜாதகத்தில் குரு பலம் பெற்று நல்ல நிலையில் இருக்க வேண்டும். குரு பகவானின் அருளை பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க வியாழக்கிழமைகள்ல முழு பக்தியுடன் வழிபட்டால் குருவருள் மட்டுமல்லாம திருவருளும் கிடைக்குங்க. குருவின் அருளை பெறுவதற்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவானை மட்டுமின்றி மகாவிஷ்ணுவையும் வழிபாடு செய்ய வேண்டும். சரிங்களா. குரு பகவான் இருக்கிற இடத்தை விட குரு பகவானுக்கோட பார்வைக்கு தான் பலம் அதிகம்னு சொல்லுவாங்க. சரிங்களா. எப்பொழுதுமே எல்லா ராசிகளுக்கும் குரு பெயர்ச்சி சாதகமற்ற நிலையில் இருந்தால் கூட குருவின் பார்வையால் பல நல்ல விஷயங்கள் நடக்கும். அந்த வகையில் மிதுன ராசிக்கு குரு அதிசார பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க. மிதுன ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடியவங்க. உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்குங்க.
தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மிதுன ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியுங்க. கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மிதுன ராசிக்காரங்க. வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க. நீங்க கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தாங்க. இந்த விரயச்சனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் பொருளாதாரத்தில் நெருக்கடிகளுமே அதிகமாகவே உங்களை தேடி வந்திருக்கும். மிதுன ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து கூடியே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டத்துக்கு பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தாங்க அதிகமாகவே இருக்குது. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க. ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது, என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் நிறைய நபர்கள் வந்து புலம்பிட்டு இருக்கீங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழல்ல உங்களை தேடி புதுசா பிரச்சனையும் கஷ்டமும் உங்களை நோக்கி வந்துக்கிட்டு தாங்க இருக்கும். ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல இருந்து உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குதுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய வக்ர பயிற்சியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, மார்ச் மாதம் 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சனி பயிற்சியானது வந்து கும்பராசிலிருந்து சனி பகவான் மீன ராசிக்கு வந்துட்டார். அதன் மூலமாக சனி பயிற்சி மூலமாக ஒரு சில ராசிக்காரர்களுக்கு நல்லதும் நடந்திருக்கும் கெட்டதும் நடந்திருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் இத்தனை நாட்களாக உங்களுக்கு வந்து மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்தார். இனி வரக்கூடிய ஒரு 5 மாதங்களுக்கு முழுவதுமாகவே ப்ளஸ்ஸாக செயல்பட போகிறார். இதுதான் வந்து சனியுடைய வக்ர பயிற்சி. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆகஸ்ட் 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சியும் ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டுருக்கு. ஓகேங்களா, சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியிலேருந்து உங்களுடைய ராசிக்கு அதாவது மிதுன ராசிக்கு தான் வந்து சஞ்சாரம் பண்றார். ஓகேங்களா, அதே மாதிரி இனி வரக்கூடிய நாட்கள்ல குருவுடைய அதிசார பயிற்சியும் உங்களுக்கு வந்து நடக்க போகுதுங்க. கண்டிப்பா வரக்கூடிய ஒரு 6 மாதங்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பயிற்சி மூலமாகவும் குருவுடைய அதிசார பயிற்சி மூலமாகவும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு ராஜயோகத்தையும் கொண்டுள்ள ஒரு நாட்களாகவே வந்து பார்க்கப்படுதுங்க. அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா ஒருத்தன் வாழ்க்கையில் வந்து கொடி கட்டி பறக்கிறான்னா அவனை கூட இருந்து பார்க்குறவங்க எல்லாருமே அவனுக்கு என்னப்பா சுக்கிரன் உச்சத்தில் இருக்கான், குரு நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் சுக்கிர பகவான் உச்சத்தில் இருக்க போறாருங்க. மீதி எல்லாருமே நல்ல பலன்கள் கிடைச்சாலுமே மிதுன ராசிக்கு தான் தன்னுடைய 100% பலனுமே வந்துட்டு சுக்கிர பகவான் உங்களுக்கு முழுமையாக அள்ளித்தர போறார். எந்த ராசிக்காரர் கொடுக்குறாரோ இல்லையோங்க, உங்களுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு குருவும் சுக்கிரனும் மாற்றி மாற்றி உங்களுக்கு நல்லது பண்ண போறாங்க. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆகஸ்ட் இறுதியில் பார்த்தீங்கன்னா 5 கிரகங்களுடைய சேர்க்கையும் இருக்குதுங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களாக குரு பெயர்ச்சியுள்ள பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்காம இருந்ததுங்க. குரு பெயர்ச்சியுள்ள பலன்களும் கிடைக்கிறதுனால வரக்கூடிய நாட்களில் எளிமையாக வந்து உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்தும் நீங்கள் ஈஸியாக கட்டி முடிச்சிருவீங்க. ஏன்னா குரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு மட்டும்தான் பலன்கள் கிடைக்காம இருந்ததுங்க. ஆனா இனி வரக்கூடிய நேரத்தில் நாட்கள்ல அதனுடைய பலன்களும் கிடைக்கிறதுனால நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு படிப்படியாகவே உயரப்போகுது. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ வீட்டில் பக்கத்தில் இருக்க வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க.
ஆனால் நீங்கள் படித்த படிப்புங்கிறது வேறையாக இருக்கும். ஆனால் சம்மந்தமே இல்லாத ஒரு வேலையை செஞ்சுட்டு இருப்பீங்க, வேறு வழியே இருந்திருக்காது குடும்ப கஷ்டத்துக்காக. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாபோ, ப்ரைவேட் ஜாபோ, பேங்க் ஜாபோ, நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குதுங்க. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரிங்க, இல்லற வாழ்க்கையிலும் சரி, நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நிறைய சலுகைகள், அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே உங்கள் கம்பெனி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து ரொம்பவே மனவேதனைப்பட்டிருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இனி உங்கள் வார்த்தைக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போகிறீங்க. இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாக இருக்கும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களை பார்த்தீங்கன்னா மிதுனராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே அதிகமாக சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா வயது பார்த்திங்கன்னா 30, 33, 35, 37 வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலையை அடையாமல் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க. அடித்து பிடிச்சி அது வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க ஏதாவது சொல்லி எடுத்து விட்டுறாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைக்கு ஆளாக்கப்பட்டவங்க தான் நீங்கள். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களை தானாகவே தேடி வருங்க. வாழ்க்கை துணையை இழந்த மிதுன ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்களா, ஊர்க்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களா, இல்லை அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக எங்கே மிதுன ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 10 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்தில் 3 நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம், ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் புலம்பிகிட்ருக்கீங்க. கண்டிப்பாக இந்த 2025 முடியறதுக்குள்ளே உங்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை சந்திச்ச ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க மிதுன ராசிக்காரங்க தான். ஏன்னா நல்லா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க, திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆயிருக்கும். இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலம் கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. ஏன்னா கடந்த காலகட்டங்களில் சரியான ஒரு பொருளாதார முன்னேற்றம் இல்லாததுனால நீங்கள் இப்போ போய்
ஒரு மிதுன ராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா, எனக்கு 3 லட்சம் இருக்குதுங்க, 5 லட்சம் இருக்குதுங்க, 10 லட்சம் இருக்குதுங்க, பல லட்சம் இருக்குன்னு கடனோட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கடன் இல்லாத மிதுன ராசிக்காரங்க நீங்கள் பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. கண்டிப்பாக இந்த 2025 முடிஞ்சு 2026 நீங்கள் அடி எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்கிற அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம், நல்ல ஒரு வாழ்க்கை முறையும் விரைவில் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்பட போகுதுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி இருக்க போகுது. உங்களுடைய சொந்தக்காரர்களும் நண்பர்களுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. கண்டிப்பாக இதன் மூலமாக குடும்ப உறவில் இருந்த ஏதாவது ஒரு விரிசல் அப்படிங்கிறது நிச்சயமாக வரப்போகுதுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி குடும்ப உறவுகளோடு பிரச்சனை வரும் அப்படிங்கிற பட்சத்தில் உடனடியாக அவர்களிடமிருந்து விலகி நீங்கள் தனியாக இருப்பது வரக்கூடிய நாட்களில் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அலுவலகத்தில் உங்கள் முயற்சிகள் முடக்கம் கூடாதுங்க. மேல் அதிகாரிகளுடன் வீண் தர்க்கம் வேண்டாம். உடன் இருப்போர் குறைகளை பெரிதுபடுத்தி பேசுவது கூடாது. பொறுப்புகளை திட்டமிட்டு செய்து முடித்தால் படிப்படியாக பதவி பொறுப்பு உயர்வுகள் வரும். புதிய வேலைக்காக காத்திருக்கிறவங்க நேரு வழியில் முயற்சிப்பதே நல்லது. வீட்டில் விட்டு கொடுத்து போவது முக்கியம். தம்பதியர்களிடையே 3ஆம் நபர் தலையீட்டை அனுமதிக்க வேண்டாம்ங்க. பெற்றோர் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுங்க. இளம் வயதினர் திடீர் முடிவுகளை எடுப்பதை விட குடும்பத்தாருடன் மனம் விட்டு பேசுவதே நல்லது. பொது இடங்களில் வீண் ஆடம்பரங்களை தவிர்த்துருங்க. அனாவசிய கடன்கள் வாங்க வேண்டாம். செய்யும் தொழில் சீரான வளர்ச்சி பெறும். உங்கள் மீது உண்மையான அக்கறை உள்ளவர்கள் ஆலோசனைகளை அவசியம் கேளுங்க. வெளிநாட்டு வர்த்தகத்தில் தரத்தில் கவனம் முக்கியம்ங்க. அரசியல் இருக்கவங்களுக்கு அகலக்கால் வைக்கிறது கூடாது. மேலிடத்தின் அனுமதி இல்லாமல் எந்த செயலையுமே செய்ய வேண்டாம். பிறருக்காக நீங்கள் போய் சப்போர்ட் பண்ணுறேன், ஜாமீன் போடுறேன் அப்படிங்கிறதெல்லாம் தவிர்த்துருங்க. அரசு பணிகளில் இருக்கவங்களுக்கு ஏற்றத்தின் அளவுகோல் அதிகரிக்கும். புறம் பேசுவது கேட்பதை தவிர்த்துடுங்க. யாருடைய தனிப்பட்ட விஷயத்துலையுமே நீங்கள் தலையிட வேண்டாங்க. கலை படைப்பு துறையில் இருக்கவங்க முயற்சிகள் பலித்தமாகும். பலகால கனவுகள் நனவாகும். மாணவர்களுக்கு சீரான உயர்வுகள் கிட்டும். பெற்றோர் ஆசிரியருடைய ஆலோசனைகள் அவசியமாக கேளுங்க. ஆரோக்கியத்தில் அக்கறை தேவைப்படும் காலகட்டம்ங்க. உடற்பயிற்சி மனப்பயிற்சி செய்வோருக்கு உடல் நலம் சீராக இருக்கும். இரத்த நாள அடைப்பு, முதுகு, கழிவு உறுப்பு பிரச்சனைகள் வரலாம். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. வாகன பழுதில் அலட்சியம் கூடாதுங்க. கரெக்டாக ரெடி பண்ணி வாகனத்தில் பயணிக்கும் போது சேஃபாக போய்க்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா துர்க்கையம்மனை வழிபாடு செய்ய உங்களோட வளர்ச்சிங்கிறது நிலையானதாக இருக்கும். இன்னொன்றுங்க, நவ கிரகங்களில் அங்காரகனை ஆராதிப்பது விசேஷ நன்மையை தரும். ஓகேங்களா? வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.